வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கௌதம் கம்பீர் நியூ ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகிட்டார் இந்தியா டீமில். ஸோ இவரோட ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்ரீலங்கா கூட. ஸோ அதை பற்றிய ஸ்குவாட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் லேட்டராக வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே இவர் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்காக முன்னாடியே சொல்லிடுறேன், இவர் வந்து இந்தியாவோட ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகிட்டார் இன்னைக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச்சில் என்ன நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்தியா பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, டாஸும் ஜெயிச்சிருந்தாங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் ஜிம்பாப்வே எத்தனை ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க, அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே பிளேயிங் 11லேருந்து ஆரம்பிக்கிறேன். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் மற்றும் சிவன் டுபேலாம் ஸ்குவாடில் வந்து ஆட் ஆனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவும் பிளேயிங் 11லேயும் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களாம் வேர்ல்டு சாம்பியன்ஸ் கைஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பிளேயிங் 11ல் மஸ்ட்டாக இருக்க வேண்டிய பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க வந்து வந்தோடனே டக்குன்னு வந்து பிளேயிங் 11ல் ஆட் ஆகிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஓப்பனிங் பேட்டர் வச்சுருந்தாங்க. எப்படி லைனப்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பற்றியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து 182 ஸ்கோர் பண்ணியிருந்தோம், 4 விக்கெட் இதில். ஸோ இதில் முக்கியமான ரன் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் கில். ஸோ மற்றவங்களை யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் கில்லோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கில் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் மிடில்லேருந்து டெத் வரைக்கும் செம்மையாக ஆடி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் ருத்ராஜ் வந்து வேறு மாதிரி இன்னிங்ஸ் தான் சொல்லுவேன், ஏன்னா வந்தோடனே அட்டாக்கிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான் ருத்ராஜாக இருக்கார். ஸோ மிடில் ஆர்டரில் நல்லா சூட்டபுளாக ஆகிறாரு. ஸோ இனிமேல் வர மேட்சஸ் எல்லாமே இவருக்கு மிடில் ஆர்டர் சான்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் மற்ற பிளேயர் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இவர் வந்து 1-1 ஓப்பனிங் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் ஓப்பனராக ப்ரமோட் பண்ணுறதுக்கு பதிலாக மிடில் ஆர்டர் பிளேயராக கூட வச்சு கூட ஆடி ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஸோ செம்மையாக ஆடி கொடுத்தாரு இந்த மேட்ச்சில் தான் சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக அட்டாக்கிங் ஆடினார் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம 180 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தோம். அதுக்கு முக்கிய ரீசன் கில், அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக இருந்தது ருத்ராஜ் கெய்க்வாட், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அப்புறம் அபிஷேக் சர்மா வந்தார் போனார், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இது தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சு. இப்போ வாங்க செகண்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சுன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 159 தான் அடிக்க முடிஞ்சது ஜிம்பாப்வேயில். இதில் ஒரு பேட்டர் செம்மையாக ஆடி கொண்டு இருந்தார். ஸோ இந்தியா பவுலிங் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சும் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல வெற்றி தான் சொல்லுவேன். சீரீஸில் 2-1 லீடும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வாங்க பவுலிங் ஃபிகர்ஸில் யார் பெஸ்ட்டாக பவுல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்ப்போம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம எடுத்த விக்கெட் 6 விக்கெட். அதில் வந்து வாஷிங்டன் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நல்ல ஸ்பெல் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கானும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். கையில் அஹ்மத் 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா கையில் அஹ்மத்தும் சரி வாஷிங்டன் சுந்தரும் செம்மையாக போட்டிருந்தாங்க. வாஷிங்டன் மற்ற எல்லா பவுலர்ஸும் கம்பேர் பண்ணது எக்கனாமிக்கலாகவும் நல்லா போட்டார், விக்கெட்ஸும் அதிகமாக எடுத்தார். ஸோ இவர் தான் இன்றைக்கி வந்து பிக் ஆஃப் த பவுலராக இருந்தார். ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோவில் தான் பை கைஸ்.